சிம்பிளான கணக்கு சொல்ல போகிறோம். ஏபிசி பிரைவேட் ஃபங்க்ஷனல் கரன்சி வந்து ஐஎன்ஆர். பர்ச்சேஸ் சோலார் பேனல்ஸ் ஃப்ரம் யூஏஇ கம்பெனி ப்ரைஸ் வந்து 50 மில்லியன்ஸ். செட்டில்மெண்ட் டேட் வந்து ஆஃப்டர் 6 months. எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் வருது 60, 65 and 66. இப்போ இது வந்து டெரிவேட்டிவ்ஸா எம்பெடட் டெரிவேட்டிவ்ஸ்னு கேட்டிங்கன்னா எஸ். நம்ம 3 விஷயம் சொன்னோம். ஏபிசி பிரைவேட்ன்றது இந்தியா, ஃபங்க்ஷனல் கரன்சி இஸ் ஐஎன்ஆர், பர்ச்சேஸ் சோலார் பேனல்ஸ் யூஏஇ. ஆனால் ப்ரைஸ் வந்து தேர்டு கரன்சி, தேர்டு கண்ட்ரி கரன்சியில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வேல்யூட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது வந்து அப்சல்யூட்லி எம்பெடட் டெரிவேட்டிவ்ஸ். ஹோஸ்ட் எது, ஹோஸ்ட் கண்ட்ரி, ஹோஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து ஏபிசி பர்ச்சேஸ் சோலார் பேனல். அப்போ பை சோலார் பேனல் வந்து ஹோஸ்ட்டு, எம்பெடட்ன்றது என்னது, டு செட்டில் இன் யூஎஸ் டாலர்ஸ். அதில் எம்பெடட்ன்றது வந்து செட்டில் இன் யூஎஸ் டாலர்ஸ். அப்படிங்களா? அப்போ டெலிவரி எப்போ, ஆஃப்டர் 6 months. டெலிவரி வந்து ஆஃப்டர் 6 months. டெலிவரி ஆஃப்டர் 6 months. அப்போ ஏஜிஎஸ் புக்ஸில் எப்படி நம்ம போடுவோம், அப்போ ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் இல்லையா, புக்ஸ் ஆஃப் ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி. சரி பார்க்கலாம் வாங்க. ஏபிசி புக்ஸு ஃபஸ்ட்டு இனிஷியல் என்ட்ரி இல்லை. ஏன் இனிஷியல் என்ட்ரி வந்து நோ. அடுத்தது 30/6. ஏன்னா நீங்கள் வந்து என்றைக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, 30/6, அது 6 மாதம் கழிச்சு. அப்போ டேட் இன்றைக்கி என்னவாக இருக்கும், ஸ்பாட் டேட்டு வந்து 1/1/2011 வச்சுக்கலாமே. 30/6/2011, 30/6/2011. இது ஃபார்வர்டு, இது ஸ்பாட். அப்போ நான் எவ்வளோக்கு வாங்கிக்கிறேன்னு முடிவு பண்ணிக்கிறேன். நான் வந்து அக்ரிமெண்ட் போட்டது வந்து 50 மில்லியன். இப்போ ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் போட்டால் 65 தான் நான் போட்டிருப்பேன் இல்லைங்களா. ஆனால் ஸ்பாட் ரேட்டில் எவ்வளோ இருக்குது, 66 இருக்குது. அப்போ எனக்கு ₹1 லாபமா, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 30/6 அன்றைக்கி வந்து சோலார் பேனல் வந்திருக்கும் இல்லையா. சோலார் பேனல் பர்ச்சேஸ் பண்ணால் சோலார் பேனல் தான் வரும். சோலார் பேனல் பர்ச்சேஸு அக்கௌண்ட் டெட்டார் டு பிபி பில்ஸு பேயபிள். எவ்வளோன்னு தான் கேள்வி. அப்போ 50 மில்லியனுக்கு நான் அக்ரிமெண்ட் போட்டிருப்பேன், அவ்வளோ 65. ஏன்னா அதான ஃபார்வர்டு கண்ட்ரி 65. அப்போ 50 × 65, இப்போ 3250 மில்லியன். 3250 மில்லியன். இது வந்து நார்மல் இல்லைங்களா. ரெக்கார்டிங் ஆன் டே 1 டெலிவரி ஃபார்வர்ட் ரேட்டு. டெரிவேட்டிவ்ஸ் அக்கௌண்ட் வந்துருக்குங்களா. ஏன்னா டெரிவேட்டிவ்ஸ் பிரகாரம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நான் வந்து புக் பண்ணலை, இந்த கணக்கில் வந்து நான் எதுவுமே புக் பண்ணல, இது ஃபார்வர்ட் ரேட்டு புக் பண்ணிட்டு நீ 60 வந்துருக்கணும் இல்லையா. இஃப் I am not booked, if I am not booked, I have to pay spot rate. I have to pay spot rate. How much? 66. ஆக்சுவலாக 65 பே பண்ணால் போதும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, 66 - 65 பே பண்ணுறப்போ 66 ₹1 எக்ஸ்ட்ரா தரீங்க. எவ்வளோக்கு, 50 மில்லியனுக்கு. அப்போ லாஸ் எவ்வளோ உங்களுக்கு, 50 மில்லியன்.
இப்போ கரன்சி எக்ஸ்போசர் ஆயிடுச்சா? எஸ், கரன்சி எக்ஸ்போசர்ஸ் நான் சொன்னீங்க. ஃபாரின் கரன்சி இப்போ வந்து லாஸு. இப்போ பிஎன்எல் அக்கௌண்ட்டு, இப்போ ப்ராஃபிட் அண்டு லாஸ் அக்கௌண்ட்டு 50 மில்லியன் பிபி பில்ஸ் பேயபிள் இல்லையா, 50 மில்லியன் தரணும். ஏன் அப்படின்னு லாஜிக்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் உங்களுக்கு தரணும்? பிகாஸ் த ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. யூ குட் நாட் புக்குடு. நீங்கள் வந்து புக் பண்ணி வச்சுக்கணும். ஃபார்வர்டு கான்ட்ராக்டை புக் பண்ணல, ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் போட்டிருந்தா யூ வில் கெட் அ ப்ராஃபிட் இல்லையா. பண்ணலைன்னும் போது உங்களுக்கு லாஸ் 50 மில்லியன். யாருக்கு கொடுத்தாகணும்? பிபி. இது வந்து என்ன சொன்னால் டெரிவேட்டிவ் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ். இப்போ டெரிவேட்டிவ் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் 50 மில்லியன். இல்லைங்களா? அப்போ நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் எவ்வளவு? 66.5. ஸோ 3300 மில்லியன். ஸோ இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம நடத்துறதுக்கும் பாடத்துக்கும் இப்போ வந்து சம்மந்தம் வந்துருக்கு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். டெரிவேட்டிவ் கான்டெஸ்ட் பற்றி நடத்துனதுலாம் இங்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்ஸ் கான்டெஸ்ட்டில் ஏபிசி வந்து யூஏஇருந்து தான் வாங்குது. ஆனால் யூஏஇன்றது ஒரு யூஏயும் ஐஎன்ஆர் தான் இருக்குது. ஆனால் தேர்டு கரன்சி 50 மில்லியன் வந்துச்சு. அது எக்ஸ்போசஸ் இருக்குது. அப்போ நீங்கள் 6 மாதம் கழிச்சு வாங்கும்போது ரேட் இங்கே இருக்கும். அப்போ ஃபாரின் கரன்சி எக்ஸ்போசஸ் இருக்குது. அப்போ இது வந்து இந்த ஹோஸ்ட் நாட்டு க்ளோஸ்லி ரிலேட்டடு. அப்போ இது வந்து எம்பெட்டட். இப்போ எம்பெட்டட்னா 3 யூஐஎஃப் நான் சொன்னேன். யூனா அண்ட்ரையிங் அசெட்ஸ், ஐனா நோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அண்ட் எஃப்னா ஃபியூச்சர் செட்டில்மெண்ட். ஃபியூச்சர் செட்டில்மெண்ட் இருக்குது. இப்போ இது வந்து எம்பெட்டட் டெரிவேட்டிவ்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எம்பெட்டட் டெரிவேட்டிவ்ஸ்னால் நான் வந்து சோலார் பேனலில் வந்து இவ்வளோ இதுக்கு வாங்கியிருக்கலாம், 3250 65 ரூபாய்க்கு. நான் வந்து புக் பண்ணலை. அப்போ எவ்வளோக்கு தான் நான் புக் பண்ணியிருக்கிறேன்? 66 தான் புக் பண்ணியிருக்கிறேன். ஸ்பாட் ரேட்டில் வந்து 3000 தரணும். அப்போ எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு? 50 இருக்குது. பிகாஸ் ஆஃப் தட் லாஸ் எதனால்? இந்த கரன்சினால். அப்போ டெரிவேட்டிவ்ஸ் வந்ததுனால் எனக்கு 50 லாஸ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து எம்பெட்டட் டெரிவேட்டிவ்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.